அனைவருக்கும் வணக்கம். டானிஸ்டே போலாமா? இன்னைக்கு நாம வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் அப்படின்னு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸை நான் உங்களுக்கு 100% சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த ரிவ்யூவை பார்க்கணும்னு கூட அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு 200% கேரண்டியா சொல்றேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இத பாருங்க. இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட 16 எபிசோடு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா இதோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்த்துரலாம். 1960 காலகட்டத்துல சவுத் கொரியா நாட்டுல உள்ள ஒரு கடல் தீவுல இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு இடையே உள்ள காதல் கதையை தான் இந்த 16 எபிசோடுமே இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் ஒரு அற்புதமான கப்பலோட அழகான காதல் கதை. இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எமோஷனலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். காதல், வறுமை, தியாகம், போராட்டம் இப்படின்னு ஒரு உண்மையான கப்பலோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா ஆர்கனைஸ்டா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரபரப்பா இருக்கிற உங்க மனசு ரொம்ப அமைதியா சாந்தமா மாறிடும். இப்போ உள்ள இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா இதை விட 10 மடங்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருந்த காலகட்டத்துல தான் இந்த கப்பல் வாழ்ந்த மாதிரி இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல அவங்க வாழ்ந்ததால அவங்களோட கனவுகள் பல காரணத்தினால சின்ன பின்னமா ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற சக்தியிலே மிகப்பெரியது அன்பு தான். அந்த அன்பை அடிப்படையா வச்சு இந்த கப்பல் இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அழகா சமாளிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது அந்த சிரிப்பு தாங்க. என்னன்னா இந்த சிரிப்பை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்ப அழகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்மளை சுத்தி 1000 கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த உலகத்துக்கே நாம தான் ராஜாங்கிற மாதிரி குழந்தை பருவத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட இளமை காலத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருவோங்கிற தன்னம்பிக்கை நம்மள்ட்ட அதிகமா இருக்கும். அப்ப எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாம யார பார்த்தாலும் ரொம்ப அழகா சிரிப்போம். நாம அப்பா அம்மாவா ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைகிட்ட நம்மளோட வறுமை எல்லாத்தையும் மறைச்சு அந்த குழந்தையோட முகத்துல சிரிப்பு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம ஒரு மெச்சூர்டான சிரிப்பை அந்த குழந்தைங்களுக்காக கொடுப்போம். இந்த வெப் சீரிஸோட கதையை இந்த ரிவ்யூவில் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது, உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வருதுன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் 200% கேரண்டியாக சொல்கிறேன். கண்டிப்பா உங்க மனசுல இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சில பேரு தன் வாழ்க்கையில எதை எதையோ சாதிக்கிறத நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரமா தள்ளி போய்க்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. கிடைச்ச வாழ்க்கைய நாம ரொம்ப சந்தோஷமா வாழுவோம். மீதிய நம்மள படைச்ச கடவுள் பார்த்துப்பாரு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.